ஒரு நாள் அனன்யா அவளோட காரில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கா. அப்போ காரு வழியில் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அனன்யா லிஃப்ட் கேட்குறா எல்லாத்துட்டையும், யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்போ ஒரு பையன் அங்கே வரான். அவனோட சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறான். அவனோட கைண்ட்னஸ் பார்த்து அனன்யாவுக்கு ரொம்ப பிடிக்குது. உடனே பாய் சொல்லிடுறா. வீட்டுக்கும் இன்வைட் பண்ணுறான். அப்புறம் ரவி ஒரு நாள் அனன்யா வீட்டுக்கு வரான். கபூர் வீடு வசதி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். அப்புறம் உள்ளே போகிறாங்க. ஸ்டடீஸ் பற்றி, மியூசிக் பற்றி எல்லாம் பேசிக்கிறாங்க. அனன்யாவோட அம்மா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறா. ஸ்டார்டிங்கில் ரவியை பிடிக்கலை, சந்தேகப்படுறா. அப்புறம் அவங்களோட ஸ்டடீஸ், மியூசிக் பற்றின கான்வர்சேஷன் எல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு பிடிக்குது. அனன்யாவோட அம்மா பிரியா ராஜ்கிட்ட சொல்கிறா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி. ராஜ் ஒன்றும் கண்டுக்கல. ஓகே, நீ கவனிச்சுக்கோன்னு சொல்கிறாரு. ரவியும் அனன்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவனோட ஃபேமிலிகிட்ட சொல்கிறான். அப்போ ரவியோட பேரண்ட்ஸுக்கு அந்த ஃபேமிலியை மீட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அனன்யாவும் ரவியும் எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க. வசதி வித்தியாசம்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளோஸாக பழகிக்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபேமிலியும் எப்போ சந்திக்க போகிறாங்க, சந்திக்கும் போது அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இனி வரக்கூடிய எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Stay tuned.